வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நான் அடிக்கடி பார்க்குற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். ரிதம். இந்த படத்த பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. சில படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில படங்கள்லாம் வந்து நான் ஒரு 7, 8 மாசத்துக்கு ஒரு தடவ திரும்ப திரும்ப பார்ப்பேன். சில படங்கள் தான் வந்து ரிப்பீட்டடா பார்க்குறதுக்கும் வொர்த் வாட்சிங்கா எனக்கு தோணும். நான் அந்த மாரி லைக் சில சமயம் ஒரு மாரி டல்லா இருந்தது அப்டின்னாலாம் சில படங்கள்லாம் திரும்ப பார்ப்பேன். ஆண் பாவம், தில்லுமுல்லு இதெல்லாம் திரும்ப பார்ப்பேன். ஸோ அந்த மாரி லிஸ்ட்டில வந்து எனக்கு ரிதம் வந்து ரொம்ப ஃபேவரைட். நான் ஒரு 7, 8 மாசத்துக்கு ஒரு தடவ எப்படியும் இந்த படத்த பார்த்துருவேன். எனக்கு ஒவ்வொரு தடவ பார்க்கையிலயும் நான் ஏதோ புதுசா ஒரு படத்த பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் அந்த ஃபீலோட தான் பார்ப்பேன். நமக்கு தெரியும் இந்த கேரக்டர் என்ன, கதை என்ன, எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும் எல்லாமே நமக்கு தெரியும் தான். ஆனாலுமே ஒவ்வொரு தடவ பார்க்கையிலயுமே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி அ எப்புட்றா மொத தடவ பார்க்குற மாரியே பார்க்குறேன் அப்படின்ற மாரி தான் என் ரியாக்ஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த படம் ஆக்சுவலி பார்க்க எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஒரு நாவல் ரீட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல குடுக்கும். படங்கள் வந்து சிலது அப்படிதான். சில படம் வந்து நீங்க ஒரு அழகான கவிதைய வாசிச்ச மாரி இருக்கும். அந்த மாரி 96 வந்து எனக்கு அப்படி தோணியிருக்கு. அது ஒரு போயம் அந்த மாதிரி ஒரு 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 கவிதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு 96 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கையில எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி இது வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா, ஒரு நாவல் நீங்க படிக்கிறப்போ, அ இதில வந்து ஹீரோ, ஹீரோயின் அவங்க தான் அப்படின்ற மாதிரி எதுவுமே போகாம, கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். குட்டி குட்டி கேரக்டர்ஸ் இருந்தாலுமே, அது பேசுற விதம், அது அந்த கதைக்குள்ள என்டர் ஆகுற விதம் எல்லாமே ரொம்ப இயல்பா அ போற மாரியே இருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்தில அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப இயல்பா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டே இருப்பாங்க. அண்ட் மோரோவர் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது கார்த்திக்கோட அம்மா, அப்பா கேரக்டர் நாகேஷும் அவங்க பேர் அந்த ஒய்ஃப் அவங்க பேர் எனக்கு தெரியல. பழைய சீரியல் இருக்கும்ல, சித்தி சீரியல்லலாம் அவங்க வருவாங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நாகேஷும் அவங்க ஒய்ஃபும் அந்த பாண்டிங் அவங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு கப்புலா இருக்காங்க அப்படின்றது லைக் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்க்குலாம் அழகழகா ஒரு குட்டி குட்டி சீன் வச்சிருப்பாரு. அதெல்லாமும் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே மீனாவாகட்டும், அர்ஜுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அம் அந்த அவங்க அம்மா, அப்பா கார்த்திக்கோட அம்மா, அப்பாவா வர கேரக்டர்ஸா இருக்கட்டும், அப்புறம் லக்ஷ்மியோட கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் கேரக்டர், இந்த மாரி எல்லாமே வந்து அ ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு ஃபீல் குட்டா இருக்கும். லைக் ஒரு சின்ன காமெடி சீன் வரும். அந்த வையாபுரி வருவாரு. அந்த சீன் கூட அழகா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அதுவும் இல்லாம இன்னொரு மெயின் திங் என்னன்னா, ஒரு கேரக்டர் அதாவது கார்த்திக், சித்ரா அப்படின்ற 2 பேர பத்தின கதையா தான் இது ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 பேரும் எப்படி இருந்தவங்க, எப்படி மாறியிருக்காங்க அண்ட் லைஃப்ல இவங்களுக்கு என்ன நடக்க போகுது. இது மாதிரி ஒரு ஃப்ளோ போகும் இல்லையா? இதெல்லாம் எனக்கு ஒரு நாவல் ஃபீல தான் குடுக்கும். அண்டு நான் வந்து ரீசென்ட்டான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பழைய நீயா நானா ஷோ வந்து யூடியூப்ல பார்த்தேன். அது வந்து என்னென்னா, டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஒரு சைடு வந்து எதார்த்த சினிமா டைரக்டர்ஸும், இன்னொரு சைடு வந்து கமர்ஷியல் மூவிஸோட டைரக்டர்ஸும் இருந்தாங்க. ஸோ அதில வந்து அந்த எதார்த்த சினிமால ராம், வெற்றிமாறன், வசந்த் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதில வந்து வசந்த் சொல்லியிருப்பாரு, "எனக்கு வந்து நான் நாவல் மாதிரியான படங்கள எடுக்கத்தான் விரும்புறேன். நான் அத தான் குடுக்க ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அத நான் ஆக்சுவலி இப்ப தான் மேபி ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பார்த்துருப்பேன் அந்த இன்டர்வியூ. லைக் அந்த நீயா நானா ஷோ. அது பார்க்கையில எனக்கு தோணுச்சு, "ஓ! இவரு அப்படி நெனச்சு தான் எடுத்துக்கவே செஞ்சிருக்காரா? அதான் அந்த படம் வந்து அப்படி ஒரு ஃபீல குடுக்குதோ!" அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. லைக் ரிதம் பார்க்குறப்போ ஒரு நாவல் ஃபீல் நமக்கு குடுக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு அழகா இருக்கும் இந்த படம். அண்டு இந்த படம் வந்து பேசிக்கா எத பத்தின்னா, ஒரு 2 கேரக்டர்ஸ் கார்த்திக், சித்ரான்ற கேரக்டர்ஸ். அவங்க லைஃப் வந்து ஒரு இதில போயிட்டுருக்கும். லைக் இவங்க தான் லைஃப் பார்ட்னர்ன்னு சொல்லி கல்யாணம்லாம் ஆகி, அவங்க லைஃப் போற ஒரு திசையில போயிட்டுருக்கையில, சடனா அவங்களுடைய பேர் வந்து இறந்துருவாங்க. இதில என்னன்னா, இந்த 2 பேரோட பேருமே ஒரே ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. 2 பேரும் தனியா இருப்பாங்க. லைக் அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் இறந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இறந்திருப்பாங்க. 2 பேரும் தனியா அவங்க லைஃப்ப லீட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க மீட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்ற மாரி கதை போகும். ஸோ இதில என்னன்னா, அந்த கேரக்டரோட ஆர்க் இருக்கு இல்லையா? லைக் கேரக்டரோட சேஞ்ச், அந்த மெச்சூரிட்டி எது வேணாலும் சொல்லலாம். அதாவது கார்த்திக் வந்து அந்த ஜோதிகாவோட இருக்கிற அர்ஜுன் சீன்ஸ்லலாம் வந்து அந்த கார்த்திக்கோட கேரக்டர் வேற மாரி இருக்கும்.
அவர் வந்து கையில பட்டாசு வச்சு வெடிச்சிட்ருப்பாரு. அப்புறம் அந்த பாஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டுருப்பாரு. ஒரு துரு துரு துருன்னு ஒரு நாட்டியான ஒரு கேரக்டரா இருக்கிற கார்த்திக் வந்து, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த சித்ராவோட கேரக்டரும், மீனா கேரக்டர் இருக்கு இல்லையா? அவங்களும் வந்து ரொம்ப பப்ளியா அந்த ஃபேஸே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாரி எனக்கு தோணும். ப்ராபப்ளி அவங்க வெயிட் லாஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்களா, பண்ணலையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா வந்து நீங்க அந்த அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. லைக் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல வரும் இல்லையா? அப்போ பார்த்தா மீனா அவ்ளோ சப்பியா ஒரு மாரி நல்லா பப்ளியா இருப்பாங்க ஆள் பார்க்கறதுக்கே. அவங்களும் அப்படிதான் ஒரு துருதுருன்னு இருப்பாங்க. ஒரு எமோஷ்னலா இருப்பாங்க. அவர் வந்து இந்த மாரி அனாதை ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னோனே டக்குன்னு அப்படியே கண்ல தண்ணி வந்துரும். உடனே லவ் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அண்ட் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட்லாம் இறந்து அப்புறம் வர இடத்துல வந்து அவங்க பயங்கர அழுத்தமான கேரக்டரா மாறிடுவாங்க. அது படத்துலேயே கூட ஒரு டயலாக் இருக்கும். அர்ஜுன் வந்து மீனாட்ட சொல்லுவாரு, "நீங்க அழுத்தம்னு தெரியும். ஆனா இவ்ளோ அழுத்தம்னு எனக்கு தெரியாதுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் சேஞ்ச் இருக்கு இல்லையா? இது வந்து அ இவ்ளோ அழகா எந்த படத்துலயும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஏஜ் ஒரு ரீசன் சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு சின்ன வயசுல ஒரு 20 ப்ளஸ் அந்த மாரி இருக்கையில நம்ம ஒருத்தவங்கள பார்த்து லவ் பண்ணி, அப்போ இருக்கிற அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் அதெல்லாம் வேற. அண்ட் ஏஜ் கூடையில அது ஒரு ஃபீலிங் வேற. ஸோ அந்த இதையும் இதில கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தவங்க இல்லாம போயிட்டாங்க. இவங்க தான் என் லைஃப்ன்னு ஒருத்தவங்க கூட இவங்க கமிட் ஆகி போகையில திடீர்னு அவங்களே இல்ல அப்படின்னோனே லைக் அது ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது? அவங்க கேரக்டர் அதனால எப்படி மாறுதுன்றது ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்ல, இது ஒண்ணும் அவங்க கிளாஸ் மாரிலாம் எடுத்திருக்க மாட்டாங்க. நான் தான் அப்படி சொல்றேன். பட் அந்த ஃபைன் சேஞ்ச வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல இந்த மீனா எப்படி இருக்காங்க, இப்ப இருக்க மீனா எப்படி இருக்காங்கன்றது அவ்வளோ கிளியர் கட்டா தெரியும். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லலாம் நான் சொன்ன மாரி அந்த அனாதாசிரமம் அதுக்கு ஹெல்ப் பண்றது அதெல்லாம் பார்த்தோனே இந்த பொண்ணுக்கு வந்து அந்த சித்ராக்கு வந்து டக்குன்னு கண்ல கண்ணீர் வந்துரும். உங்க மை கலைஞ்சிரும் அப்படி சொன்னேன்ல, அத தொடச்சு விட்டுட்டு அப்படியே அந்த பாட்டெல்லாம் வந்துரும். கல கல வேணேன்னு பாட்டெல்லாம் வந்துரும். ஆனா இப்ப வந்து இருக்கிற மீனா எப்படி இருப்பாங்கன்னா, அ அர்ஜுன் வந்து அவருடைய லைஃப் பத்தி சொல்லுவாரு. இந்த மாரி லைக் இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அர்ஜுனோட வீட்டுக்கு போகையில, இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். நீயாவது பண்ணிக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட அம்மா மீனாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ மீனா வந்து கேட்பாங்க அர்ஜுன்ட்ட. ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உங்கள் அம்மா தான் கேட்டாங்க அப்படின்னோடனே இவர் லைஃப்பை பற்றி ஃபுல்லாக சொல்லுவார். சொல்லி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் தன்னோட மனைவி இறந்துட்டாங்கன்ற அளவு சொல்லிடுவார். ஆனால் மீனா வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டும் இறந்துருப்பாரு அண்ட் அதே சேம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காருன்றப்ப கூட என் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்றத ஒரு எதுவுமே காட்டியிருக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க, பஸ்ஸில் போகையில் சோகமாக போவாங்கன்றதை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் லேட்டர் ஆன் இவர் வந்து அப்போ தான் சொல்லுவார், நீங்கள் அழுத்தோன்னு தெரியும், இந்த அளவுக்கு அழுத்தோன்னு தெரியாது, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னே நீங்கள் சொல்லலையே அப்படின்னா, நீங்கள் கேட்கலையே அப்படி சொல்லி அப்போ தான் அந்த கதையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஒரு பொண்ணு அவ்வளோ ஈஸியாக லவ்லேயே ஃபாலான ஒரு பொண்ணு இந்த மாதிரி சிமிலர் இன்சிடென்ட் சொல்லையில கூட ஏன் லைஃப்லேயும் நடந்திருக்குங்க அப்படின்ற அளவுக்கு கூட அந்த பொண்ணு சொல்லாது. அந்தளவுக்கு அதோட கேரக்டர் வந்து மாறி இருக்கும். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி எனக்கு என்ன தோணுன்னா, அர்ஜுனோட கேரக்டரை விட அதாவது அந்த மேல் கேரக்டர் அந்த கார்த்திக்கோட கேரக்டர் தன்னோட மனைவி இழந்துட்டு அவர் மாறி இருக்கிற அளவை விட ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனை இழந்ததுக்கப்புறமா மாறி இருக்க அந்த சேஞ்சை வந்து ஒரு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்கும். இந்த பொண்ணு அப்படின்ற அளவுக்கு நிறைய மாறி இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இந்த 2 கேரக்டர்ஸுமே இந்த அளவுக்கு மாறி இருக்குது எல்லாம் சேர்த்து அவங்களுடைய பெயின் இருக்கு இல்லையா, லோன்லினஸ். அதாவது யாருமே இல்லை அவங்களுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் யாருமே இல்லை. லைக் தனியாக இருக்காங்க, ஒரு ஏஜ் கடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி யோசிக்கவும் முடியல அவங்களால. ஏன்னா லவ் பண்ணி அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் லவ் பற்றி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தோணாது. அவங்க லைஃப் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பெயின். அதை வந்து எங்கேயுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் தனியாக இருக்கேன், எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, அவங்க இறந்தது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியோ இல்லை அழுதோ திடீர்னு ஜோதிகாவை நினச்சி கார்த்திக் உட்காந்து அழுகிற மாதிரியோ, இல்லை மீனா வந்து அந்த சித்ரா கேரக்டர் வந்து அவங்க ஹஸ்பண்டை நினச்சி
ஏஞ்சி உட்காந்து அழுகிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் எந்த சீனுமே இருக்காது. ஆனால் அந்த பெயின் வந்து நமக்கு கன்வே ஆகும். அவங்க 2 பேரும் லைஃப்பில் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. அவங்க லைஃப்பில் ஒரு பெயின் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்டு ஒரு மெச்சூர்டான லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் லைக் அதுக்கு முன்னே வந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸும் நல்லா தெரியும். ஏன்னா எங்கேயுமே வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க, எங்கேயுமே சொல்லவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மீனா வந்து அந்த கிளைமேக்ஸ் அப்போது சொல்லுவாங்க, சித்ரா வந்து கார்த்திக் வீட்டுக்கு வந்திருக்கப்போ நான் அன்றைக்கி உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன், இந்த மாதிரி சம்மதம்னு சொல்கிறதுக்கு தான் நான் பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த அப்பா தான் கேட்டிருப்பாங்க. அர்ஜுன் டைரெக்டாக மீனா கேரக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி எதுவுமே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. லைக் என்ன சொல்கிறது, அவங்க மீனா வந்து அவங்களோட லவ்வை சொல்லையிலையும் கூட சேர்ந்து வாழ சம்மதம்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர லவ் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாங்க. லைக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வர ஒரு லவ் இருக்கு இல்லையா, அந்த மெச்சூர்ட் லவ், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த சின்ன பையன், அந்த குட்டி பையன் வரதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த 2 பர்சனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது அந்த சின்ன பையனாக இருப்பான். இப்போல்லாம் வந்து எல்லா இந்த குட்டி ஸ்டார்ஸாக வராங்கல்ல, குட்டி பசங்க மூவியில் வந்தாலே ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த பையன் வந்து ஒரு துருன்னு ஒரு பையன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது அப்படியே ரியலாக இருக்கும். என்ன சொல்ல, எனக்கு மூவிஸில் வர பசங்க பொண்ணுங்க, அதுக்கப்புறம் சீரியலில் வர பசங்க பொண்ணுங்க குட்டீஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அன்லெஸ் அது ஒரு கிட்ஸ் ஓரியன்ட் படமாக இருந்ததுன்னா மேபி அந்தளவுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் பசங்க படம்லாம் சொல்லலாம், அதெல்லாம் அதே மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அழகாக எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பெரியவங்க படத்தில் வர சின்ன பசங்க ரோல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓவராக தான் பேசுவாங்க, ஓவராக நடந்துக்குவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பையன் வந்து அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதுக்குன்னு வந்து ஒரு அவ்வளோ ஆக்டிவான கேரக்டர் இல்லாமல், அதாவது ரொம்ப இவனுக்கு ரோல் இல்லாத மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இவன் ஒரு முக்கியமான ரீசனாக இருப்பான். இவங்க 2 பேரும் சேரணும்னு நினைக்கிறதுக்கான முக்கியமான ரீசனாக இந்த பையன் இருப்பான். அண்ட் அதை அவன் அழகாக கன்வே பண்ணுறதாகட்டும், ஒரு அப்பான்னு ஒருத்தவங்க நமக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு அவன் நினைக்கிற அந்த அவனோட ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அவனுக்கு வந்து நேச்சுரலாகவே அர்ஜுனை பிடிக்கிறதாகட்டும், அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் லேட்டராக அவன் அழுதுகிட்டே சொல்லுவான், நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் வந்து பண்ணவே மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு அழுவான். அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டை வந்து நடிக்க வச்சது வந்து ப்ராபப்ளி வசந்த்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங், ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்குமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும்னு சொல்லலாம். எஸ்பெஷலி எனக்கு சொல்லணுன்னா மீனாவோட கேரக்டர், ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த படத்தில். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு பொண்ணு அந்த மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டு, அதுவும் கல்யாணம் ஆகி வித்தின் 2 டேஸில் இறந்துருவாருன்னு நினைக்கிறேன் அவர். இறந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய கனவுக்காக ஒரு பையனை தத்தெடுத்துட்டு தனியாக, அவங்க அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாங்க, பிரதரும் வந்து ஏதோ ஃபாரின் போயிட்டதா காட்டியிருப்பாங்க. ஸோ தனியாக ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அவங்களுக்குள்ளே எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து ஒருத்தவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் ஓவர் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த டயலாக்ஸ்லேயும் அவங்க ஆக்டிங்லேயும் தான், டயலாகாக கூட இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களோட ஆக்டிங்கில் அதை பயங்கரமாக அவங்க பிரதிபலிச்சிருப்பாங்க. சித்ராவாகவே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மீனா இந்தளவுக்கு வேறு எந்த படத்தில் நடித்தாங்கன்னு தெரில. அண்ட் எவ்வளோ ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ சேலஞ்சிங்கான கேரக்டர் தான் எனக்கு அது தோணும். லைக் இவ்வளோ அழகாக வெளிப்படுத்த முடியும்னு எனக்கு தெரில. அந்த சித்ரான்ற கேரக்டருக்கு மீனா தான் அப்படின்ற அளவுக்கு அதை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய படத்தில் மீனாவை பார்த்துருப்போம், அது வந்து அந்த மீனாவாக தான் அவங்க தெரிவாங்க. ஸோ அந்த கேரக்டராக எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த சித்ரான்ற கேரக்டர் தான். அதுவும் எஸ்பெஷலி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இல்லாமல் ரியல் லைஃப்பில் லைக் கரண்ட்டாக நடக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அந்த இதில் சித்ராவா அவங்க அவ்வளோ அழகாக அந்த எமோஷன்ஸை காட்டுறதாகட்டும், ஒரு பொண்ணோட மனசு மாற்றம் இருக்கு இல்லையா, இதான் என் லைஃபு இப்படின்னு போயிட்டு இருக்கையில் ஓகே இப்படியும் வாழ்ந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஒரு செகண்ட் டைம் ஒரு மறுபடியும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறத, ஒரு லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அதுக்குள்ளே உள்ள தயக்கம், அதை நம்ம பண்ணிக்கிட்டால் நமக்கு ஓகேவா, நம்ம ஃப்யூச்சருக்கு இது ஓகேவா, நமக்கு பிடிச்சிருக்கா, இது எல்லாத்தையும் அந்த கேரக்டர் ப்ராசஸ்
ரியலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்குதுன்ற வர ஸ்டேஜில் மறுபடியும் பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒருத்தவங்க வந்தோடனே ஓகே இதுதான் சரியாக இருக்கும்னு எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் வந்து என்ன சொல்ல இதை ஒவ்வொரு தடவை அவங்க பேசலையும் லைக் லக்ஷ்மி வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வர வேண்டியதாயிருச்சுன்றது அர்ஜுன்கிட்ட சொல்கிற இடத்துலையும் சரி எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு எழுதின டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பையன் இருக்குன்றதை என்கிட்ட மறைச்சிட்டிங்க, பொய் சொல்லிட்டீங்க அந்த மாதிரி சொன்னேன். நான் மறைக்கலையே, நீங்கள் கேட்கல, நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு அழுத்தமாகவே இருக்கும் அவங்களோட கேரக்டர் ஃபுல்லாகவே. அண்டு அப்படி சிரித்து பேசி அந்த மாதிரிலாம் ஓகே ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஃப்ரெண்டுன்னா உடனே சிரித்து பேசிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆட்டோவில் வர்றதுக்கு கூட அவங்க சொல்லுவாங்க, தனித்தனி ஆட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா ஒரு ஆட்டோவில் வர்றதப்பையும் ஒரே ஆட்டோவில் வந்தாலும் நான் கண்ணகி பரம்பரை தான் சொல்கிறதாகட்டும், அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா இந்த 2 பேருமே வந்து லைஃப்பில் பெரிய ஒரு விஷயத்த, ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய விஷயத்த கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெயின் அவங்க லைஃப்பில் இருக்கும். அதுக்காக அவங்க சிரிக்கவே மாட்டாங்களா, அவங்க லைஃப்பில் சந்தோஷமே இல்லையா அப்படி இருக்காது இல்லையா. ரியலிஸ்டிக்கில் பார்த்தா நீங்கள் பழைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த லவ் பண்ண பொண்ணோ பையனோ இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து குடிச்சிட்டு சுற்றுற மாதிரியோ, அல்லது ஹீரோவாக இருந்தால் குடிச்சிட்டு சுற்றுவாங்க, ஹீரோயினாக இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க எந்நேரமும். ஒரு ஒரு என்ன சொல்ல சோகமே உருவான ஒரு கேரக்டராக தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க லைஃப்பில் அந்த பெயின் இருக்குது, அந்த எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த வலி இருக்குது. ஆனால் வந்து அதுக்காக அவங்க லைஃப்பில் வேறு எதுவுமே, அவங்க லைஃப் போயிட்டே தான் இருக்கும். அதில் சிரிச்சிருப்பாங்க, சோகமாக இருந்திருப்பாங்க, சந்தோஷம் வந்திருக்கும். நார்மலாக மற்றவங்களோட லைஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க லைஃப்பும் போயிட்டுருக்கும். ஸோ இதை வந்து அழகாக காட்டியிருப்பார். அண்ட் டயலாக்ஸ் பற்றி பேசையில் நிறைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னேன்னு நினைக்கிறேன், அர்ஜுனோட அம்மா கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப நல்லவன், உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக அதை சொன்னோன்னே ஒரு மியூசிக் வரும். நமக்கே வந்து ஆமாம்ல அப்படின்ற மாதிரி தோணும் அந்த இடத்துல. அதாவது என்னென்னா, அந்த சித்ரா கேரக்டர் வந்து போயிடுவாங்க, எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கே போனாங்க என்னன்னு தெரியாது. மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, திடீர்னு போயிடுவாங்க. ஸோ அது தெரிஞ்சோடனே இவளும் போயிட்டா, இவ தான் கல்யாணம் பண்ணிப்பா நம்ம பையனன்னு நினச்சேன், இவள் போயிட்டாலே அப்படின்றத வந்து அந்த அம்மா கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதுக்கு அந்த டயலாக் வந்து இப்படி இருக்கும், நீ ரொம்ப நல்லவன்ப்பா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் அப்படின்றதுலாம் ரொம்ப நல்லா டச்சிங்காக இருக்கும். அண்டு லக்ஷ்மி அவங்களோட கேரக்டருமே வந்து என்னென்னா, எனக்கு கேரக்டர் அதெல்லாம் தாண்டி ஆக்டிங்கில் வந்து எவ்வளோ லெஜெண்டரியான ஒரு ஆக்டர்ன்றது ஒரே ஒரு சீன் என்னென்னா, அந்த பையன் வந்து சொல்லுவான் லைக் அர்ஜுன் வந்து ஊட்டிக்கு வந்திருப்பார். இந்த பையனை பார்த்துட்டு போகிறதா இருக்கும், ஆனால் பார்க்காமலே ட்ரெயின் கிளம்பிடும்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த பையன் வந்து தேடிட்டு அர்ஜுன் இல்லைன்னொன்னா கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு அழுவான், நான் இவருக்காக இந்த டிடி ப்ராக்டிஸ்லாம் விட்டுட்டு வந்தேன், அவருக்கு என் மேலே பாசமே இல்லை, அதனால தான் கார்த்திக் சார் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அழுதோன்னா, அப்படிலாம் இல்லைடா கண்டிப்பாக வருவாருன்னு சொன்னோன்னே, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் பண்ணவே மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு, இதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கலான்னு, ஆனால் எங்கே அப்படி இல்லையே அப்படி சொல்லி இந்த பாட்டி வந்தோன்னே எல்லாத்தையும் மாற்றிட்டேன் நீன்னு அவங்க அம்மாவை அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவான் அந்த பையன். அப்போது கரெக்டாக இது சொல்லி முடித்தோடனே லக்ஷ்மியோட ரியாக்ஷன் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிருக்கா போல், நம்ம இங்கே கூட்டு வந்துட்டோன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த பையன் சொல்கிறதுல. அதுக்கு வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு நீ இப்படி பண்ணிட்டியே, ஒரு டைலாகும் கிடையாது, அது புரிஞ்சிருச்சுன்றதோட ஒரு ஒரு ரியாக்ஷன், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க லக்ஷ்மி. அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்து அப்படியே கிளைமேக்ஸ் வந்துடும். அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான விஷயமா நான் இந்த படத்தில் பார்க்குறது மியூசிக். பாட்டெல்லாம் விடுங்க, பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நதியே நதியேலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீல் குட் சாங்காக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா, நீங்கள் அர்ஜுன் அண்ட் ஜோதிகாவோட ஃப்ளாஷ்பேக் அப்போ வர பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இதாகட்டும், அண்ட் மீனா அவங்க அந்த அவர் பேர் தெரியலையே, அவரோட வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்டில் வர மியூசிக்லாம் வந்து அந்த கலகலவென அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதோடைய ஒவ்வொரு மியூசிக்கையும் லைக் அதோட பிட்டாக அதை வந்து பிஜிஎம்மாக போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் கரெக்டாக மீனா கண் கலங்கையில் அன்பே இது நிஜம் தானான்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதாகட்டும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸில்
அர்ஜுன் வந்து அந்த ட்ரெயினை விட்டு இறங்குனதுலேருந்து திரும்ப வந்து நாகேஷையும் அவங்க, அதாவது அர்ஜுன் கேரக்டர் வந்து அவங்க அம்மா அப்பாவை மீனாவோட வந்து மீட் பண்ணும். தனியாக போனவர் அந்த மீனா, அந்த குழந்த, லக்ஷ்மி எல்லாரும் ஒன்றா வந்து அவங்க இதை மீட் பண்ணுற வரைக்கும் மியூசிக் தான் இருக்கும் அங்கே. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த படம் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக தான் எனக்கு தோணும். அண்ட் ஒரு மெச்சியோர்டான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்ல, ஒரு சினிமாத்தனமாக நிறைய விஷயங்கள், நிறைய படங்களில் வந்து நிறைய சினிமாத்தனம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எதையாவது ஒன்று காட்டுவாங்க. ஆனால் அது நம்ம சினிமாவில் ஓகே சினிமா தானே அப்படின்னு சொல்லி பழகியிருப்போம். இதில் வந்து என்ன சொல்ல, ஒரு க்ளோஸ் டு யதார்த்த சினிமான்னு இதை சொல்லலாம். லைக் சினிமாத்தனமாக எனக்கு யோசிச்சு பார்த்தா, இந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து மீனாட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி அந்த சீன் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும். பட் என்ன சொல்ல, இட் குட் ஹேப்பன். அதே மாதிரி இல்லைனாலுமே ஒரு தனியாக இருக்க பொண்ணுக்கு இட் குட் ஹேப்பன்ற மாதிரி தான். லைக் அந்த விஷயமாக அதை எடுத்துக்கலாம். பட் அந்த சீனாக வந்து அவர் ஒரு வில்லன் மாதிரி ஒரு பாக்கு போட்டுட்டு இப்படி பெரிய ஒரு நாமமாக ஏதோலாம் போட்டுட்டு அந்த மாதிரி அந்த சீன் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும். மற்றபடி வந்து மெயினாக அர்ஜுன் அண்டு சித்ரா கேரக்டர், மீனா அண்ட் அர்ஜுன் அந்த கேரக்டர் ட்ராவல் ஆகிற அந்த இடத்துல வந்து பெருசாக எந்த சினிமாத்தனமே இருக்காது. மேபி அந்த ஃப்ளாஷ்பேக் கூட கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் சினிமாத்தனங்கள் இருந்திருக்கலாம். பட் இதில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் நிறைய நேரங்களில் இந்த படத்தை வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். வெறும் இதை மட்டும் பார்ப்பேன். அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல மூவி. இது ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கையில் வந்த படம் இது. அப்போ நான் இந்த படம் பார்த்ததில்ல. அப்போ வந்து எனக்கு நதியே நதியை பாட்டும் காற்றேன் வாசல் வந்தாய் பாட்டும் மட்டும்தான் தெரியும். அண்ட் லேட்டர் ஆன் இந்த படம் பார்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்க்கையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது என்னமோ ஏதோ ஒரு ஃபீலிங், இதை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு தோணும். ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த படம் நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான படம். நீங்கள் இப்போயுமே பெருசாக எதுவும் என்ன சொல்ல, அது இதுன்னு எதுவும் யோசிக்காமல் நார்மலாக எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இதான் கதைன்னு எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இல்லாமல் சும்மா நார்மலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மூவிஸ்லாம் வந்து ஃபீல் குட் மூவியாக எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும், எத்தனை தடவை வேணாலும் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோல்சம் ஃபீல் தர மூவிஸாக உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.